Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. ரமதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வீடு ரொம்பவே பிஸியாக போய்கிட்டு இருக்கும். கிளீனிங் ஆகட்டும் சரி, இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்காக குக் பண்ணுறது, நோன்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பிஸியாக தான் போய்கிட்டு இருக்கும். இன்றைக்கி ரமதானில் என்னோட ஒரு டே பார்க்க போகிறீங்க. இஃப்தாருக்கு நம்ம நிறைய ரெசிபிஸ் செஞ்சாலுமே ஒரு சில சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரமதானுக்கு வீட்டில் அந்த வைப்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வீட்டில் பண்ணுவோம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, கொஞ்சமாக ஊருக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதாகட்டும் சரி, இல்லை குட்டி குட்டி லைட்டிங்ஸ் அந்த மாதிரி ஒரு சில கார்னர்ஸ் நம்ம நல்லாவே வீட்டில் ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சின்ன டெக்கரேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டில் நம்ம இஃப்தார் கேதரிங்ஸ்ன்னு வைக்கும் போது தான் நம்ம ஃபேமிலியோட ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் ஆகட்டும் சரி, இல்லை வெளியேந்து வர கெஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்வோம். யூஸ்வல் டே நோம்பு கஞ்சி டேட்ஸ்ன்னு அதோடய முடிச்சிருவோம். இன்றைக்கி இஃப்தார் கேதரிங்க்கு ட்ரெடிஷ்னலான ஒரு சில ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹிட்டாக தான் வரும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படிங்கிறப்ப நான் ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் டெசர்ட் தான் பண்ண போகிறேன், முட்டை மிட்டாய். யூஸ்வலி இதை நம்ம பேக்கரிஸில் தான் வாங்கியிருப்போம். வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் அன்ஸ்வீட் அண்ட் கோவா எடுத்துருக்கிறேன். நீங்கள் பால் வாங்கி அதை பற்ற வச்சு நீங்கள் கோவா ரெடி பண்ணனாலும் ஓகே தான். நமக்கு இந்த ரெசிபிக்கு நல்ல சுத்தமான அக்மார்க் நெய் வேணும். நான் RKG நெய் ஒரு 50 ml அளவுக்கு எடுத்துருக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தமான நெய் சேர்க்குறோமோ அவ்வளோ நம்மளோட முட்டை மிட்டாய் டேஸ்டியாக இருக்கும். ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவான ஸ்பீடில் வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற பீட்டரில் நல்ல உங்களுக்கு மினிமம் ஸ்பீட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்களோட பீட்டரில் ரொம்ப மினிமம் ஸ்பீட்லாம் வராது அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இப்போ நம்ம இதை லைட்டாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெய்யும் கோவாவும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவா வாங்கும் போது நீங்கள் அதில் ஸ்வீட் ஏற்கனவே இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராக திகட்டுற மாதிரி ஆயிடும். அதனால் ஸ்வீட்னஸ் இல்லாமல் கோவா வாங்கிக்கோங்க. ஸோ இது நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன்னா சீனி சேர்த்துட்டு அகெயின் இதில் நான் ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கிறேன். முட்டை 1 by 1 ஆட் பண்ணலாம். பட் நம்ம இப்போ பீட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் முட்டை கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் குங்குமப்பூவும் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கிறேன். இந்த குங்குமப்பூ நம்ம சேர்க்குறோம் இல்லையா, இதுதான் முட்டை மிட்டாய்க்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேஸ்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளேவரே மாறும். நெய், குங்குமப்பூ இதெல்லாம் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம், கட்டி எதுவும் விழாத மாதிரி. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல மினிமம் ஸ்பீடில் தான் என்னோட பீட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நல்லா கம்பைன் ஆகட்டும். கோவா, குங்குமப்பூ, நெய் அதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகட்டும். அண்ட் முட்டையும் நல்லா பீட்டாகி வரட்டும். முட்டை மிட்டாய்க்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் மாற்றிருக்கிறேன். இது நீங்கள் பேன் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்ற வேண்டாம். தனியாக நீங்கள் ஃபஸ்ட் பேனில் நம்ம முட்டை மிட்டாய்க்குள்ளே பேட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி வைக்கலாம். கை எடுக்காமல் நல்லா நீங்கள் இதை ஒரு லேடில் வச்சு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டிர் பண்ண உங்களுக்கு அந்த பேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டர் நீங்கள் நல்லா இப்படி குக்காகி வரணும். டேரெக்டாக அப்படியே அவனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக அந்த ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நல்லா நமக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். ஓவரால் லம்ப்ஸ் வர மாதிரி பண்ணக்கூடாது. லைட்டாக இப்படி கொஞ்சம் திக்காகணும். மேலே கொஞ்சம் ஃபோமியாக வரும். இப்போ நம்ம இன்னொரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க அந்த பேக்கிங் ட்ரேயில். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை பேக்கிங் ட்ரேயில் மாற்றிடலாம். அவன் நான் ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம டைரெக்டாக இப்போ இந்த முட்டை மிட்டாயை பேட்டர் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் அகெயின் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணும்போது 2 ராட்மே நான் ஹீட்டிங்கில் தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பார்க்கவே அவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருக்கும். இது எப்படி இதோட கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்படின்னா கேக் மாதிரி அப்படி கொஞ்சம் அப்படி ட்ரையாக அப்படியும் இருக்காது. மீன்வெல் ரொம்ப வெட்டாக அப்படியும் இருக்காது. ஒரு மாதிரி ஒரு மிக்சட் காம்பினேஷனில் இது ஸ்வீட்டுன்னு சொல்கிறதா கேக்குன்னு சொல்கிறதாங்கிற மாதிரி இருக்கும். இதை டைரெக்டாக நீங்கள் அப்படியே பீஸ் போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது என்னோட ப்ரிஃபரன்ஸ் படி இது சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூலிங் ஆகும்போது நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கனால கொஞ்சம் டைட்டன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இது நல்லா கூலானதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட்டான டிஷ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் முட்டை மிட்டாய்.
ஒரு ஹெவியான மீல் சாப்பிட்டதுக்கப்புறமா இப்படி ஒரு ஸ்வீட் நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற அந்த இஃப்தார் பார்ட்டியை வந்து மறக்கவே மாட்டீங்க. ஐ மீன் லைக் உங்கள் வீட்டுக்கு யார் இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களோட இஃப்தார் பார்ட்டியை வந்து மறக்கவே மாட்டாங்க. இந்த வீட்டில் நம்ம முட்டை மிட்டாய் சாப்பிட்டோம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான டிஷ், நல்ல அந்த கீயோட ஃப்ளேவர், கோவாட ஃப்ளேவர்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ் வந்து பார்த்துடலாம். நான் வந்து சிக்கன் போன்லெஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த டிஷ்க்கு வந்து போன்லெஸ் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இட்ஸ் லைக் அ மலாய் ஷீக் கபாப். பட் நம்ம அதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மலாய் ஷீக் கபாப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு நான் கூடயோ ரோட்டியோடையோ இல்லை கீ ரைஸோடையோ வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ரொம்ப கிரேவியாக இருக்காது. எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு ஃபுட் ப்ராசஸர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு 4லேருந்து 5 பிரெட் வந்து இப்படி பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சர் எடுக்க வேண்டாம், ப்ராசஸர் இருக்குது அப்படின்னா வெள்ளான் குட்டினா மிக்ஸி வந்து ஃபுல்லாகவே பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிடும் இல்லையா. ப்ராசஸர் வந்து உங்களுக்கு நல்ல மைன்யூட்டாக வந்து சாப் பண்ணி எடுக்கும். ஸோ இது பெட்டர் வந்து ப்ராசஸர் எடுக்கிறது. இதில் வந்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா அண்ட் மல்லி இலை, புதினா அதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். அண்ட் இது கூட வந்துட்டு ஒரு சில மசாலாஸ் என்னென்னா பெப்பர், மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு அண்ட் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். நம்ம வந்து மலாய் ஷீக் கபாப் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம வேறு எதுவும் வந்து இந்த சில்லி பவுடர், மஞ்சள் தூள் அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவும் எடுக்கல. இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு லெமன் வந்து நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு முட்டையும் எடுத்துக்கோங்க. முட்டை சேர்க்கறதுனால நமக்கு சிக்கன் வந்து நல்லா வந்து பைண்ட் ஆகி வரும் நமக்கு அந்த கபாப் ரோல்ஸ் இருக்கும்போது. அண்ட் இதில் நல்ல சுத்தமான 1/2 kg நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த நெய்யோட ஃப்ளேவர் சேரும்போது தான் கபாபில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நெய் வந்து நல்ல ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு ப்ராசஸரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கையில் எதர் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது வந்து வெள்ளான் கூட உங்களுக்கு வந்து மெஸ்ஸியாக இல்லாமல் அழகாக நீட்டாக முடிஞ்சிடும் வேலை. ஸோ இந்த மாதிரி கபாப்ஸ் வந்து அழகாக நீங்கள் வந்து கையிலேயே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கியூவர்ஸில் போடுறீங்க அப்படின்னா ஸ்கியூவர்ஸ்லையும் போட்டு நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து கபாப் வந்து நீங்கள் குக் பண்ணி எடுக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு மெத்தட் வந்து கையில் வந்து இப்படி ரோல் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ நான் வந்துட்டு ஒரு 1/2 kg சிக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 12 கபாப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு கடாய் சூடாக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து நெய் எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான நெய் எடுத்துக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவர் தான் கபாப்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் வந்து தரும். நல்ல அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு வீடு ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கபாப் குக் பண்ணும்போது. ஸோ நான் 1/2 kg நெய் வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கபாப்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து ஃப்ரை பண்ணிடலாம். யூஸ்வலி கபாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு தேவைப்படுறப்ப அப்பப்போ கொஞ்சம் செஞ்சு இப்போ நம்ம வெஜ் எல்லாம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட சைடில் வந்து நமக்கு இந்த கபாப்ஸ் வச்சு சாப்பிடும்போது அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிரேவியில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். கபாப்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் 10 minutes ஒன்ஸ் வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா எல்லா சைடுமே வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து குக் ஆகணும். சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாகவே நிறைய கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக உள்ள வெளியேன்னு வந்து குக் ஆகணும். ஜஸ்ட் நம்ம அப்பியரன்ஸ்க்கு மட்டும் பார்க்காம நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஈவனாக குக் ஆகுற வரைக்கும் இங்கே பொறுமையாக வந்து 10 minutes ஒன்ஸ் வந்து ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கபாப் நல்லா எல்லா சைடும் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தயிர் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக வந்து வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பாதாம் அண்ட் தென் கொஞ்சம் கேஷ்யூ இது ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபைனலாக நம்ம கபாப்ஸ்லேருந்து நான் போர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது வந்து நல்லா ஊஸ் அவுட் ஆகி அந்த கீ வந்து நல்லா ஊஸ் அவுட் ஆகி வரணும். இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சமே கூட நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சேர்த்துட்டு ஒரு 10 minutes கழிச்சு வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், இது வந்து ஒரு ஹிட் ரெசிபியாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய பிளாட்டர் செட் பண்ணும்போது இதை நீங்கள் நடுவில் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஐ கேச்சிங்காகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து அந்த கீ அண்ட் தென் சிக்கன் க்ரீம் இதெல்லாம் சேரும்போது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிஷ்ஷாக இருக்கும். நல்ல ரிச்சான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து நீங்களும் உங்களோட இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு ஆர்கேஜி கீ ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.